இப்போ இந்த உத்திராட நட்சத்திரக்காரவங்களுக்கு அப்பா இவங்களால சொத்தும் சேர்ப்பாருன்னு சொல்லியிருக்கீங்க. இவங்களால அப்பா நெகட்டிவா போறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. எந்த லக்னக்காரவங்களுக்கு இது நெகட்டிவா போகும் சார்? நிச்சயமா. அதாவது எல்லா லக்னங்களுக்கும் அப்படின்றத நம்ம எப்படி எடுத்துக்கலாம் அப்படின்னா, சில நேரங்கள்ல அந்த சூரியனுக்கு பகவானுக்குரிய யோக கிரக லக்னம்னு சொல்லக்கூடிய தனுசு, மீனம், கடகம், சிம்மம், மேஷம், விருச்சகம் இந்த லக்னங்களுக்கு கூட சில நேரங்களில் எதிர்துருவமாக போயிருது. காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, அந்த சூரியன் என்ன நிலையில இருக்கிறார் அப்படிங்கறத பொறுத்து. இப்ப சூரியனுக்கு உச்ச வீடு, நீச வீடுன்னு ஒவ்வொரு அந்த மாதத்தை பொறுத்து சொல்றேன் இல்லையா? சித்திர மாசத்துல சூரியன் உச்சம், ஐப்பசி மாசத்துல சூரியன் நீசம். ஏற்கனவே நீச்சமான சூரியனோட ராகு கேது தொடர்பு கொள்றாங்கன்னு வச்சுக்கோங்க, ரொம்ப பாதிப்பு தானே. நீங்க நல்ல சூரியனுக்கு யோகமான லக்னங்களில் பிறந்திருந்தாலும் பாதிப்பு தானே. அப்படிதான் நம்ம முடிவு எடுக்கணும். அதே நேரத்துல நேரடியா இப்ப மகரம், கும்பம் லக்னங்கள்லாம் பாத்தீங்கன்னா, அந்த மகர லக்னத்துக்கு சூரியன் அஷ்டமாதிபதியா வருவார், கும்ப லக்னத்துக்கு 7 கூடிய பாதகாதிபதியா வருவார், மிதுன லக்னத்துக்கு 3 கூடிய முயற்சி ஸ்தானாதிபதியா வருவார், கன்னி லக்னத்துக்கு 12 கூடிய விரையாதிபதியா வருவார், மேச லக்னத்திற்கு பூர்வ புண்ணிய அதிபதியா வருவார், விருச்சக லக்னத்துக்கு 10 கூடிய கர்ம ஸ்தானாதிபதியா வருவார். லக்னத்தை பொறுத்து சூரியன் என்ன நிலையில இருக்கிறார் அப்படின்றத சுய ஜாதகம் தானே சொல்லும்.